மாமா, ஆ? என்னாச்சு? நான் சொன்னதை உங்களால தாங்கிக்க முடியல. அதான் கீதாம்மா, ஒரு வார்த்தைக்கு கூட நீ சொன்னதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. ச்சே, என்ன போய் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காளே. சரி விடு, பாவம், ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு போல இருக்கு. நீ இதெல்லாம் நம்பிடாத. சிச்சே, நம்பி இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? அவளுக்கு என்ன தைரியம் பாருங்க, விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்திருக்கா. பாருங்க. சரி, என்னன்னு நான் பாத்துக்கிறேன். மாமா ரொம்ப நேரமா தனியா இருக்காரு, நீ கிளம்பு. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். ஆண்டி, நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். டேய், என்னடா இது? யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு ஒருத்தி ஆவின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கிளறிட்டு இருக்கா. அதாம்மா நானும் யோசிக்கிறேன், என்ன தைரியம் இருந்தா கீதா வீட்டுக்கே இப்ப எல்லாத்தையும் பேசிருக்கா. டேய், அவ சொன்ன விஷயத்த உன் மாமனாரோ கீதாவோ நம்பல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஆனா இது இப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்றேன், உடனடியா உனக்கும் கீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ என்ன பண்ற, அந்த பைரவி யாரு, அவளுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிடா. நீ உண்மையை வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு தான் உன் உயிரியே எடுத்த. இப்போ ஆவியா வந்து உண்மையை வெளியில கொண்டு வர முயற்சி பண்றியா? கொஞ்சம் பொறு, அந்த பைரவியும் உனக்கு துணையா ஆவியா அனுப்பி வைக்கிறேன்.